அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் இன்று நாம் எல்லாம் ஒரு தியாக திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தியாக திருநாள் என்பது கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக எப்படி உருவெடுத்தது என்பதை பற்றிய ஒரு சிந்தனை போக்கு நம்மிடத்திலே வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் திரு குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஒய்திபுத்தலா இப்ராஹீம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிம் அவர்களை நாம் சில வார்த்தைகளை கொண்டு நாம் சோதித்தோம், அதை அவர் பரிபூர்ணப்படுத்தினார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நம்முடைய தந்தை நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார். அந்த அனைத்து சோதனைகளையும் சரியான முறையிலே அல்லாஹ்விற்கு பயந்து பரிபூர்ணப்படுத்தினார்கள். இறுதியாக தன்னுடைய மகனை அல்லாஹ்விற்காக அறுக்க துணிந்தார்கள். அன்றைய தினத்தை தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தியாக திருநாளை கொண்டாடக்கூடிய பெருநாளாக ஆக்கி கொடுத்தார். கண்ணியமிக்க உறவுகளே, ஹஜரத் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையினுடைய தாகத்தை பொறுத்தார்கள். அந்த தியாகத்தின் மூலம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உலகம் முழுவதற்கும் ஜம்சம் தண்ணீரை கொடுத்தான். அதிலே நம்முடைய பசி அடங்கியது, நம்முடைய நோய்க்கு நிவாரணம் கிடைத்தது, நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்தது. ஒரே ஒரு தியாகம் உலகமே நீர் பருகக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார். நம்முடைய தந்தை தியாகம் செய்தார்கள். அந்த தியாகத்தின் காரணத்தினால் உலகம் முழுவதற்கும் முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இதிலே இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை எதிர்கொண்டு பழக வேண்டும். நம் தியாகத்தினுடைய அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும். எதையும் விட்டுக் கொடுத்து எதையும் தியாகம் செய்து வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் பெற வேண்டும். நமக்கு மத்தியிலே பல மனமாச்சரியங்கள் இருக்கலாம், நமக்கு மத்தியிலே பல கடும் போக்குகள் இருக்கலாம், நமக்கு மத்தியிலே சில கோப தாபங்கள் இருக்கலாம். இவை அனைத்தையும் நாம் விட்டொழித்து நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி நம்முடைய உறவுகளோடு சேர்ந்து எல்லோருக்கும் சலாம் சொல்லி எல்லோருக்கும் முசாபகா செய்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தியாகத்தோடு நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொண்டோம் என்றால் நமக்கு பின்னால் உள்ள நம்முடைய வாழ்க்கையும் நல்லாக இருக்கும். அதே போன்று நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலங்களிலே சிறப்பாக இருப்போம். இந்த தியாகத்தின் மூலம் நம்முடைய சந்ததிகளும் நிம்மதியாக இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த தியாக திருநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறியவனாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.